உங்கள் வீட்டிற்கு வரும் விலங்குகள் என்ன சொல்கின்றன? அதிர்ஷ்டமும் எச்சரிக்கையும் சொல்லும் அரிய அறிகுறிகள். விரிவான ஆன்மீக விளக்கம். பண்டைய காலம் முதல் மனித வாழ்க்கையும் இயற்கையும் ஒன்றோடொன்று இணைந்தே பயணித்து வருகின்றன. நம் முன்னோர்கள் விலங்குகள் மற்றும் பறவைகள் வெறும் உயிரினங்கள் அல்ல, இயற்கையின் தூதர்கள் என்று நம்பினர். நமக்கு வரப்போகும் அதிர்ஷ்டம், மாற்றம் அல்லது எச்சரிக்கை, இவை அனைத்தையும் சில நேரங்களில் நம் வீட்டிற்கு வரும் உயிரினங்கள் முன்கூட்டியே உணர்த்துகின்றன என்பது ஆன்மீக நம்பிக்கை. அவை தற்செயலாக வருவதில்லை, ஏதோ ஒரு செய்தியை சொல்லவே வருகின்றன. அப்படியானால் எந்த விலங்கு வந்தால் எந்த அர்த்தம்? இப்போது விரிவாக பார்ப்போம். பாப்பா, வீட்டிற்கு வரும் விலங்குகளும் அவை சொல்லும் செய்திகள். பூரான், மன அமைதி உங்களிடம் உள்ளது என்பதை குறிக்கும், ஆனால் உறவுகள் மற்றும் பேச்சுகளில் சிறிது கவனம் தேவை. அணில், அதிக செலவுகளை தவிர்த்து சேமிப்பில் கவனம் செலுத்த வேண்டிய காலம். புறா, அமைதி, சந்தோஷம், குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் என்பதற்கான நல்ல அறிகுறி. எலி, வீட்டில் ஒழுங்கு மற்றும் சுத்தம் குறைந்திருப்பதைக் காட்டும், ஆன்மீக ரீதியாக பூஜை, விளக்கு, தூபம் ஏற்றுவது நல்லது. கிளி, தெய்வ அனுகிரகம், நல்ல செய்தி, சுப நிகழ்வுகள் நெருங்கி வருகின்றன என்பதற்கான சின்னம். பாம்பு, எச்சரிக்கை தேவை என்பதற்கான அடையாளம், ஆபத்து மட்டுமல்ல, வாழ்க்கையில் பெரிய மாற்றமும் வரலாம். பூனைக்குட்டி, பணவரவு, உதவி, எதிர்பாராத ஆதரவு கிடைக்கப் போகும் சின்னம். குருவிகள், வீடு கட்டுதல், புதிய சொத்து, வீடு அல்லது நிலையான வாழ்க்கை அமைவதற்கான யோகம். எறும்புகள், வீட்டு நோக்கி வருதல், செல்வம், உணவு பெருக்கம், முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கும். கருவண்டி, விரட்டினாலும் திரும்பி வருதல், வீட்டில் மனக்கவலை, எதிர்மறை எண்ணங்கள் அதிகரித்திருப்பதை குறிக்கும், பூஜை, விளக்கு, தூபம் ஏற்றுவது நல்லது. ஆந்தை, லக்ஷ்மி தேவியின் பார்வை இருப்பதாக ஆன்மீகமாக நம்பப்படுகிறது. காகம், முன்னோர்களின் ஆசிர்வாதம், பித்ரு அனுகிரகம் நிறைந்திருப்பதற்கான அடையாளம். குளவி, குடும்ப விருத்தி, சந்தோஷமான செய்தி, குறிப்பாக குழந்தை பாக்கியத்திற்கான அறிகுறி. பசுமாடு, தெய்வ அருள், தர்மம், புண்ணியம் நிறைந்த இல்லம் என்பதற்கான மிக உயர்ந்த சகுனம். கருங்குளவி அல்லது தேள், அலட்சியமாக இருக்க வேண்டாம் என்ற எச்சரிக்கை. மன அழுத்தம், கோபம், எதிர்மறை சூழல்